ஸோ பிட்காயின் வால்ட்டை பொறுத்த வரைக்கும் சார் இது வந்து மைனிங் அப்படின்னு சொல்லுவோம் சார். அந்த காயினை இப்போ தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இது உருவாக்குறதுக்கான பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கசகிஸ்தான் ரஷ்யா பார்டர், இன்னொரு பிளான்ட் வந்து சைனாவில் இருக்குது சார். இந்த 2 இடத்துலையும் இந்த காயினை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்து மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இப்போ நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒருத்தவங்க ஒரு 25,000 அல்லது 50,000 இல்லை 1 லட்சமோ, அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் ஒருத்தவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா மார்க்கெட்டில் போய் அவங்களுக்கு நம்ம காயின் வாங்கி கொடுக்குறது இல்லை சார். மார்க்கெட்டில் போய் நான் காயின் வாங்கினேன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வரும். இங்கே என்ன செய்கிறோம்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த உருவாக்கக்கூடிய ப்ரொசீஜர், இந்த மைனிங் இருக்கு இல்லையா சார், அதில் உங்களை மைனிங் பார்ட்னர் அப்படின்னு ஒரு டெசிக்னேஷன் சொல்லி நான் உங்களை சேர்த்துக்கிறேன். சரிங்களா சார்? நாம் கொடுக்கக்கூடிய பணம் இந்த பிட்காயின் வால்ட் எனும் காயின் உருவாக்கப்படக்கூடிய ப்ராஜெக்டுக்கு போகுது. அந்த ப்ராஜெக்டில் நம்மளே அவங்க சேர்த்துக்கிறாங்க. சுருக்கமாக சொல்கிறதுனா அந்த மைனிங்கில் நம்ம ஒரு பார்ட்னர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சார் 1100 நாள் வந்து இந்த ஸ்கீம் சார். இப்போ 25,000 ரூபா நீங்கள் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு $300 வரும். இந்த $300 கம்பெனி என்ன செய்வாங்க, உங்கள்கிட்டேருந்து பணம் வாங்கினதுக்கு கிளியராக ஒரு வெப்பேஜ் ஒன்று உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்து அதில் டிஜிட்டல் அக்ரிமெண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. பிலால் சார் வந்து 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அவர் அந்த மைனிங் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் நான் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன். இவர் கொடுக்குற பணத்தை வச்சு நாங்கள் என்ன செய்வோம்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸு, மைனிங் மிஷின், எலக்ட்ரிசிட்டிக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குவோம். வாங்கிட்டு இதன் மூலியமாக நடக்கக்கூடிய மைனிங்கில் எவ்வளவு காயின்ஸ் க்ரியேட் ஆகுதோ அதில் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, சரிங்களா சார், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ்லாம் போக மீதம் எவ்வளோ காயின் உருவாகுதோ அந்த காயினை டெய்லி உங்களுக்கு கொடுத்துட்டே வருவாங்க சார். டெய்லி பேசிஸில் எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்கன்னா, எப்போ நீங்கள் ஐடி இது உள்ள க்ரியேட் பண்ணுறீங்களோ அதிலிருந்து 10 நாள் கழித்து டே 1 வந்து ஸ்டார்ட் ஆகும் சார். அந்த டே 1லிருந்து 1100 நாட்கள் உங்களுக்கு டெய்லி காயின் கிரெடிட் ஆகிட்டே வரும். சரி, எவ்வளோ காயின் கிரெடிட் ஆகும் அப்படின்னா சார், இப்போ 25,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சார் ஒரு 6 காயின் கிரெடிட் ஆகும் சார். இந்த 6 காயின் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சார் 2019 அக்டோபர் 7ஆம் தேதி தான் இந்த காயின் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அதனுடைய விலை வந்து $1 சார். இன்றைக்கி நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காயினுடைய விலை $110. இப்போது 2024 வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து போகும். உங்களுக்கு ஒரு 6 காயின் கிடச்சிருக்கும் சார் இந்த ப்ராஜெக்ட் முடியும் பொழுது. 2024 இதோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் என்ன வச்சுருக்காங்கன்னா $8,000 வச்சுருக்காங்க. நம்ம அவ்வளோ எடுத்துக்க வேணாம் சார், அதில் 30% எடுத்துக்குவோம். $2,500 வச்சிங்கனாலும் கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2,500,000 2,25,000 லட்சம் வரும் சார். இன்ட்டு 6 காயின் 1000 காயின் போடுங்க சார், எவ்வளோ சார் வச்சு 13,000,000 14 லட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இந்த காயினில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, இன்றைக்கி தேதியில் வேர்ல்டில் ரொம்ப சேஃபான கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின் வால்ட்டு தான் சார். இந்த காயினை யாராலையும் திருட முடியாது. ஃபஸ்ட்டு திங் சார், திருடினாலும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ராங் என்ட்ரி யாருக்காவது அனுப்புகிறோமா சார், எகைன் இது என்ன செய்யலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடாக நீங்கள் அனுப்பணுமா, ஸ்பீடுக்குன்னு ஒரு கீ கொடுப்பாங்க சார். வித்தின் 10 செகண்டில் எனிவேர் இந்த குளோப் இந்த காயின் போயிடும். ஸோ இந்த வசதிகள்லாம் இருக்கிறதுனாலையும் பிட்காயினுடைய சுப்பீரியர் வெர்ஷன் அப்படிங்கிறதுனாலையும் இந்த காயின் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரும். பிட்காயின் எப்படி 2,10,00,000 காயின் உருவாக்குனாங்களோ அதே மாதிரியே இது ஒரு 2,10,00,000 காயின் தான் சார். சில காயின் பார்த்தீங்கன்னா 60 கோடி இருக்கும், 70 கோடி இருக்கும், 80 கோடி இருக்கும், 100 கோடி இருக்கும் சார். இன்றைக்கி பிட்காயின் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து 3 தான் சார். ஃபஸ்ட்டு திங் டெக்னாலஜி, அதை விட இது 100 மடங்கு பவர்ஃபுல் டெக்னாலஜி சார். அடுத்தது டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை. இன்றைக்கி 780 கோடி மக்களுக்கு 2,10,00,000 காயின் தான் சார் பிட்காயின் இருக்குது. இதுவும் அதே 2,10,00,000 காயின் தான் சார் இருக்குது. சரிங்களா சார்? அடுத்தது பவர் ஆஃப் டிஜிட்டலைசேஷன். எல்லா கிரிப்டோ கரன்சியையும் ஒரு கிரிப்டோ கரன்சியை 10 கோடி மடங்காக நீங்கள் பிரிக்கலாம் சார். அதே மாதிரி இதையும் பிரிக்க முடியும். ஸோ இந்த வசதிகள்லாம் இருக்கிறதுனால ஒரு 25,000 ரூபாய் இன்றைக்கி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ கிடைக்கும்னா, நான் ரொம்ப குறைச்சலாக சொல்கிறதா இருந்தால் 10 லட்சம் சொல்லுவேன். சரிங்களா சார்? நிச்சயம் அது கிடைக்கும் சார். ஒன்று. அடுத்து ஒருத்தர் இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடிய பட்சத்தில் இதில் 4 வகையான இன்கம் கிடைக்குது சார். ஃபஸ்ட்டு ஒருத்தர் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. இப்போ இன்றைக்கி இந்த அண்ணன் வந்து ஐடி போடுறாங்க, அடுத்து இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அவர் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அதில் 5% உங்களுக்கு கமிஷன். அதுவும் காயினாக தான் சார் கிரெடிட் ஆகும். இது ஃபஸ்ட்டு இன்கம். ஸோ 1வது நபரிலிருந்து 5வது நபர் வரை
யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் 5% நமக்கு கமிஷன் இருக்குது சார். 6வது நபரிலிருந்து என் நம்பர் ஆஃப் பர்சன் 1 லட்சமாக கூட இருக்கலாம், 1 லட்சமாவது நம்பர் வரைக்கும் வந்தால் கூட 10%. இது ஃபஸ்ட் இன்கம் சார். அடுத்து பேர் மேட்ச், இதை பைனரியில் பண்ணுறோம் சார். ரைட் சைடு ஒரு டீமு, லெஃப்ட் சைடு ஒரு டீம், எப்படி மனிதனுக்கு வலது இடது கை இருக்கோ அந்த மாதிரி. அதில் வந்து நீங்கள் பேர் மேட்ச் பண்ணும்போது ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அன்றைக்கி மீட்டிங்கில் சொன்னாங்க இல்லையா, ஒரு சைக்கிளுக்கு $200 எடுக்கலாம் சார். கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு 20 பேரை கொண்டு வந்தோம்னா ஒரு $1000 சர்வசாதாரணமாக எடுக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு 75,000 சார். இது செகண்டு. அடுத்து உங்கள் டீம் பிஸ்னஸ் பண்ணணும் சார், சரிங்களா சார். அதை பேஸ் பண்ணியே நமக்கு கமிஷன் இருக்குது. அடுத்தது சார் கிளப் மெம்பர்ஷிப். ஒரு எலிவேஷன் லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா $100 ஆரம்பித்து அதிகபட்சம் ஒரு 4லேருந்து 5 வருஷம் ப்ராப்பராக பிளான் பண்ணோம்னா சார், சிட்டி மேயர்னு ஒரு லெவல் இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா $3,00,000 கிடைக்கும் சார். சரி, இதை ஏன் பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா சார், இன்றைக்கி மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி, உலகத்திலேயே முதல் கிரிப்டோ கரன்சி பேங்க் யூனிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூரில் ராஜஸ்தானில் இங்கே தான் சார் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அவேர்னஸும் அதிகமாக இருக்குது. அரசாங்கமும் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அலோவ் பண்ணி தான் சார் ஆகும், வேறு வழி இல்லை சார். ஏன்னா இது காலத்தின் கட்டாயம், இந்த டெக்னாலஜி தேவை. ஸோ இதை இன்றைக்கி ஒரு பிஸ்னஸாக எடுத்து சார் ஒரு 5 வருஷத்தில் ஒரு 5000 காயின் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா சார் போதும் சார். 2021 சார், 2026 உங்கள் வேலை 5000 காயின் இருக்கிறத வச்சுக்கலாம் சார். ஒரு காயின் சார் $2,500 போட்டுருங்க சார். கேல்குலேட் பண்ணி பாருங்கள், கேல்குலேட்டரில் நம்பர் வராது. அந்த மாதிரி ஹலாலாக நேர்மையாக சம்பாதிக்கலாம் சார். நல்ல வாய்ப்பு. இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே சார். Shut up and sit down.